Taste the Daily. சட்டப்பேரவையின் கேமராக்கள் இன்றும் எதிர்க்கட்சியின் பக்கம் திரும்பவே இல்லை என்று எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்தியில், ஆளுங்கட்சி வரிசையோடும் சபாநாயகரோடும் முடிந்துவிட்டதா சட்டப்பேரவை என்று கேள்வி எழுப்பியுள்ளதோடு, சட்டப்பேரவையின் கேமராக்கள் இன்றும் எதிர்க்கட்சியின் பக்கம் திரும்பவே இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும், எதிர்க்கட்சி வரிசை உங்களை அவ்வளவு அச்சுறுத்துகிறதா ஸ்டாலின் என்றும், எதற்காக இவ்வளவு அஞ்சி நடுங்குகிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும், யார் அந்த சார் என்ற நீதிக்கான கேள்வி உங்களை அவ்வளவு உறுத்துகிறதென்றால், மீண்டும் கேட்கிறேன், யாரை காப்பாற்ற முயற்சிக்கிறது இந்த ஸ்டாலின் மாடல் அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் நலனுக்கான எதிர்க்கட்சியின் கேள்விகளை மக்கள் பார்த்துவிடக்கூடாது என்று ஸ்டாலின் மாடல் அரசு எத்தனிப்பது ஜனநாயக படுகொலை என்றும், தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்வுகளை எந்தவித ஒளிவு மறைவுமின்றி முழுமையாக மக்களின் குரலான எதிர்க்கட்சியின் கருத்துக்களை மக்களுக்கு நேரடி ஒளிபரப்ப வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார். மேலும், தமிழ்நாடு சட்டமன்றம் பொதுமக்களின் தேவையை சபையேற்றி சட்டம் இயற்றி திட்டமியற்றி செயல்படும் தமிழக மக்களின் மேடை, திமுகவின் பொதுக்கூட்ட மேடையல்ல என காட்டமாக விமர்சித்துள்ளார்.